வணக்கம் மக்களே. இவர்களுடைய வங்கி கணக்குக்கு திடீர்னு ரூபாய் 3000 பார்த்தீங்கன்னா அரசு அனுப்பியிருக்காங்க. ஸோ எதற்காக இவர்களுக்கு ரூபாய் 3000 திடீர்னு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த பணியாளர்களுக்கு, அதாவது முதல் முறை வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓ கடந்த ஏப்ரல் மாதம் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 3000 இபிஎஃப்ஓ கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக இந்த தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாதமும் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான தொகை வங்கி நேரடியாக அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் மே மாதம் செலுத்தப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 12 லட்சம் உறுப்பினர்களை புதிதாக சேர்த்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ நடத்தும் பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் இணைந்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் புதிதாக பணிக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்களின் நிர்வாகம் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படும். இதில் தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணிக்கு சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும். அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் ரூபாய் 3000 அரசு செலுத்தும். இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை 3 தவணைகளில் மத்திய அரசே அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும். 15,000 வரை அதிகபட்சம் மத்திய அரசு செலுத்தும். இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி பிப்ரவரி மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த 15 லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 3000 வங்கி கணக்கில் பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் நேரடி வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பிஎஃப் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி இபிஎஃப்ஓவில் உள்ள பிஎஃப் பணத்தை எளிதாக ஏடிஎம் மூலம் எடுக்க முடியும். தற்போது உள்ள கடினமான முறையை பயன்படுத்த வேண்டியது இல்லை. இதற்கு பதிலாக எளிதாக ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க முடியும். பேன் 2.0 அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் மத்திய அரசு இப்போது இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தற்போது பிஎஃப் பணம் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இது மாற்றப்பட உள்ளது. அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் தொகையை பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வசதி மே ஜூன் 2025க்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும். அந்த கார்டுகளை ஏடிஎம் கார்டுகள் போல பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். அந்த கார்டுகள் உங்கள் பேன் மற்றும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்புகளில் தற்போது 12% வரம்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பு தற்போது நீக்கப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிஎஃப்க்கு பணியாளர் பங்களிப்பு உயர்த்தி கொள்ளலாம். தற்போது 1800 ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கொடுக்கலாம். அதாவது பிஎஃப் தொகைக்கு நீங்கள் கூடுதலாக பணம் கட்டலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் 3000 யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் for watching.